15 எப்படி 15 எப்படி கொடுத்துற நீ சாப்பிட மாட்டேங்கிறியா? பாவம், இதுக்கு ஒரு கண்ணு இல்லை போல. இதா சாப்பிட மாட்டேங்கிறியா? நான் என்ன செய்ய? செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் எங்கேயும் போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்கேன். நான் செலவு பண்ணுற நிலைமை தான் வருது போல. வாழை படம் பார்த்தேன் பாருங்க, தியேட்டரில் போய் பார்த்தேன் வாழை. ஐயோ, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாழை பிடிக்கவே இல்லை. ஹாய் ஹபீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் தூங்கி முழித்தேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த டே சாட்டர்டே என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹாய் ஹபீபீஸ், வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முறையான தூக்கத்தை போட்டு ஃபுல்லாக படம்லாம் பார்த்துட்டு நல்லா தூக்கத்தை போட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். நேற்று நல்லா நம்ம வெயிட்டாக சாப்பிட்டோம். இன்றைக்கி ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட நேற்றே சொல்லிட்டேன், ரசம் வச்சு சாப்பாடு செஞ்சிடு அப்படின்ட்டு. அவர் நேரம் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பார் போல். ஸோ நம்ம என்ன ஏதுன்ட்டு போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அப்படியே போகும்போது தட்டி விட்டு போயிடுங்க. இன்றைக்கி நம்ம 30 தடவை வச்சு 30 ரியாலை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அன்றைக்கி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே. நேற்று ஒரு படம் பார்த்தேன், சூர்யா சாட்டர்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூவி எப்படி இருக்குன்னு நம்ம போக பார்க்கலாம். ஓகே, அவர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு சூப்பராக. இது வந்து மாசி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? செம்மையாக இருப்பா. ரசம்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். மாசி, இது ரசம். கொஞ்சம் இருட்டில் தெரியல போல், கீழே அது வந்து சாப்பாடு, நோ ப்ராப்ளம். சரி, எக்ஸ்ட்ராவை தொட்டுக்க நான் வந்து ஆம்லேட் பண்ணுறேன். 3 முட்டை போட்டு வெங்காயம்லாம் உடச்சி ஊற்றி ஆம்லேட்டுக்கு ரெடியாக இருக்குது. போட்டுருவோம் ஆம்லேட். சூப்பர் ஆம்லேட் போடுறோம். ஓகே, சூப்பர் ஆம்லேட் போட்டு லைட்டாக சாப்பிட்லாம். ஓகே, ஆம்லேட் முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த பிளம்பர் சஜீவனோட வாக்குமூலமும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிரசாந்தோட வாக்குமூலத்தையும் வச்சு பார்க்கும்போது கொலை செஞ்சது ஜெயசங்கர் தான் தெரிய வருது. கடைசியா இருந்த மொபைல் டவர் லொகேஷன் ஜெயசங்கரோட வீட்டு பக்கத்துல தான் இருந்தது. அப்புறம் நல்லபடியாக சாப்பிட்டு கிஃப்ட்டு லைட்டாக சாப்பிட்டோம். வெயிட்டாக சாப்பிடல, ஏன்னா நேற்று நம்ம வெயிட்டாக சாப்பிட்டோம், இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்டோம். ரசம், மாசி, அப்புறம் ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இல்லை, இப்போது எந்த வேலையும் இல்லை, ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ப்ராசஸ் தான். வீட்டு க்ளீனிங், சாக்ஸு வாஷிங், அப்புறம் ட்ரெஸ் வாஷிங், அப்புறம் வீடு க்ளீனிங். 1 மந்த்தாக வீடு க்ளீன் பண்ணல. ஸோ அதுக்கு மாப் போடணும், மற்றதெல்லாம் இதெல்லாம் அழுக்காக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்புறம் வெளியே போய் ஈவினிங் டைமில் டீ காஃபி ஏதாவது சாப்பிடணும். ஓகேவா? நேற்று சொன்னல அந்த சூர்யா சாட்டர்டே படம் பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலாக நம்ம தில் இருக்குல்ல, விக்ரம் நடிச்ச தில், அந்த தில் படத்தோட ரீமேக். அவ்வளோதான், எல்லாமே ஒரே சீன் தான். அதில் என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா, இவருக்கு சனிக்கிழமை மட்டும் கோவம் வரும், அவருக்கு எல்லா டைமும் கோவம் வரும். அவ்வளோதான். இதான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் தில்லோட படம் தான். அது வந்து பார்த்தாலே கிளியராக பார்த்தாலே தெரியும் இது தில் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெட்டுப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவங்களுடைய லவ்வரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்லுற மாதிரி தில்லுலேயும் லைலாவை பிடிச்சி வச்சுட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தில்லு படம் தான். அதில் என்ன ஒரு சீன் அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒரு சின்ன பையனுக்கு இவர் போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில். படங்கிறதுனால அக்செப்டட்.
என்ன அப்படின்னா இவர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த சின்ன பையன் வருவான், அவன் வேலை செய்கிறவங்கிட்ட ஒருத்தர் கேட்ப என்னடா ஆச்சுன்னு, ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவர் ஒன்றே யார் வா போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இவரே போய் வாண்டடா போய் அவங்கள பேசி சமாதானம் பண்ண போவார். ஆனால் அவங்க கோவப்பட்டது இவரையும் அடிச்சிருவாரு, சின்ன பையனையும் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் நோட்டில் குறித்து வச்சுக்குவார், சாட்டர்டே இவங்களை போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சாட்டர்டே போய் இவரே போய் வாண்டடா சண்டேயை வலிச்சிக்குவார். படத்துக்கு வேணால் அக்செப்டட், பட் ரியல் லைஃப்பில் யாரும் மற்றவங்க பிரச்சனையை போய் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரிலாம் 1-to-1 செய்ய மாட்டாங்க. ஸோ அதுதான் ஜஸ்ட்டு இந்த படம், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன படம் பார்க்கலாம்? இன்றைக்கி ஏதாவது வேறு நல்ல படம் தான் பார்க்கலாம். பார்த்துட்டு அதோட ரிவ்யூ நம்ம கொடுக்கலாம். வாழை படம் பார்த்தேன் பாருங்கள். வாழை ஐயோ, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாழை பிடிக்கவே இல்லை, சத்தியமாக பிடிக்கல. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது நான் இல்லை, நான் இறைவனால் உயிர் தப்பிச்சிட்டேன், அவ்வளோதான். சரியா? இதுதான் கான்செப்ட். இந்த படத்துக்கு பாலா சார் கை கொடுத்து அழுது என்னென்ன ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே, வேறு ஏதாவது நல்ல படம் தான் பார்த்துட்டு அதோட ரிவ்யூ நம்ம கொடுப்போம். போட் சூப்பர் படம். போட் உண்மையிலே நல்ல படம், அருமையாக இருந்துச்சு போட்டு பார்க்குறதுக்கு. அதோடைய வியூஸு, பேக்ரவுண்டு, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த தண்ணியில் 2 பேர் குதிக்கணும், யார் சாப்பிட்றீங்க நீயா நானான்னு ஒரு போட்டி வரும். அது நல்லா அருமையாக பார்க்குறதுக்கு, சின்ன குழந்தைங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் இந்த வாழையை படத்தில் சின்ன குழந்தைங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மனசில் வரும், நம்மளும் டீச்சர் லவ் பண்ணலாம், நம்மளும் டீச்சர் கட்சி ஒருத்த வச்சுக்கலாம்னு அந்த மாதிரி வரும். ஸோ வாழை தயவு செய்து பார்க்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இல்லை. போட் சூப்பர் படம். ஓகே, வேறு என்ன? அதுதான், ஏதாவது நல்ல படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணி 5 மணி போல் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டீ சாப்பிட்டு இன்னும் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சாக்ஸு துவைச்சாச்சு, அப்புறம் பேண்ட்டும் துவைச்சாச்சு. பேண்ட்டு எங்கே காயுது, இப்போ சாக்ஸு துவைச்சாச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ். அடுத்தது பாத்ரூம் க்ளீனிங், வீடு க்ளீனிங் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு 15 ரூபாய்க்கு செலவு வந்துடும் போல். ஏன்னா க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தேவையான ஹார்பிக்கு எதுவுமே இல்லை. செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் எங்கேயும் போகாமல் வீட்டிலையே உட்காந்துருக்கேன். நான் செலவு பண்ணுற நிலமை தான் வருது போல். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு காசு இல்லாத டைமில் தான் எல்லா செலவும் வரும். நமக்கு காசு மட்டும் இல்லை அப்படின்னா தான் எல்லா செலவும் வரும். அதான் க்ளீனிங் முடித்தேன். நம்ம கொஞ்சம் க்ளீனிங் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கே வீடு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ வந்து இது க்ளீனிங் பண்ணணும். பார்த்தீங்களா, ரொம்ப கச்சடாவாக இருக்கா, இதை க்ளீனிங் பண்ணணும். வீடு பார்த்தீங்களா, வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை க்ளீனிங் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிக் இல்லை, ஆசிட் இல்லை, வைப்பர் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செலவு பண்ணணுமா இல்லை இருக்கிற டெட்டாலை வச்சு ஓட்டிடுவோமா 2 நாள், இல்லை போய் வாங்கிட்டு வருவோமா, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 15 ரூபா போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு 15 ரூபா தான் இருக்கும். இன்னும் 2 நாள் வேறு இருக்குது. ஓட்டிடலாமா, வண்டி பிச்சுக்கலாம் போல் இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்ப்போம். போகலாமா வேணாமா? ஓகே, நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ரூம் நம்ம சுத்தமாக இருந்துச்சுன்னா எந்த நோயுமே வராது. முக்கால்வாசி நோய் இதுலேயே போயிடும்.
ஹாய் ஹபீபீஸ். சூப்பராக வீடெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி எப்படி நைஸாக க்ளீன் பண்ணி சூப்பராக முடித்து நம்மளும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ஜிம்முக்கு ரொம்ப நாளாக போகல, ஒரு மாதமாச்சு வெக்கேஷன் போனதுனால நம்ம ஜிம்முக்கு போகல. இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு போய் அங்கே என்ன இது எப்படி நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்மளோட கிச்சன் எப்படி கன்றாவியாக இருந்திருக்குன்னு. ஸோ இன்றைக்கி ரெடி க்ளீன் பண்ணியாச்சு, பக்காவாக வாஷ்லாம் பண்ணியாச்சு. இதையும் நான் போட்டு மாப் போட்டு தொடச்சிட்டேன். அப்படியே லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த இடம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி நீட் ஆகிடுச்சு, தம்பி ரூமும் நீட் ஆகிடுச்சு. இதையும் மாப் போட்டு நல்லா கழுவியாச்சு. அண்ட் திஸ் சைடு நம்ம ரூம் அப்படியே ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஹார்பிக் இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வைப்பர் இல்லை. ஸோ டெட்டால் மட்டும்தான் இருந்துச்சு. டெட்டாலும் அந்த ஃப்ளோர் க்ளீனிங்கும் அதை மட்டும் போட்டு நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ போய் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்போம். 15 ரியாலுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்ப்போம். அங்கே 5 ரியால் ஷாப் இருக்குல்ல, அந்த 5 ரியால் கடைக்கு போயிட்டு என்ன ஏதுன்ட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். ஹார்பிக்கு, வைப்பரு, அப்புறம் ஃப்ளோர் க்ளீனர், இந்த 3. அப்படி இல்லை அப்படின்னா 2 வீக்ஸ் இது தாங்கும். அதுக்கப்புறம் சேலரி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போது டீ சாப்பிட போகலாம். நமக்கு சாட்டர்டே செலவாகாது, ஃப்ரைடேவும் செலவாகாது. நேற்று பல்லு வலி வந்ததுனால செலவாயிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோவா செலவாகாது. ஜஸ்ட்டு ஒரு டீயோடு நம்ம முடிச்சிடுவோம். அதே மாதிரி தான் இப்போ போயிட்டு சாட்டர்டே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேயும் ஜிம்முக்கு போயிட்டு இந்த டேவை இன்னையோட நம்ம முடிச்சிடுவோம். ஸோ இன்றைக்கி நமக்கு அவ்வளோவா செலவாகலை. ஜஸ்ட் ஒரு 1 ரியால் 2 ரியால் தான் செலவாயிடுச்சு. அப்படி பார்த்தா 28 ரியால் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, சாட்டர்டே செலவில்லை. சே வாவ். சரி, இப்போ நம்ம போகலாமா? சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறேன். சிக்னல் போட்டவொடனே பறக்க வேண்டியதுதான். இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் கூட கிடையாது, 5 நிமிஷம் தான். டிராஃபிக் இருந்தால் 10 நிமிஷம் ஆகிடும். நம்ம எங்கே போகிறப்போ சிஎஸ்கே போகிறோம். சிஎஸ்கே போயிட்டு சாய் சாப்பிட்லாம். அங்கே இப்போ நம்ம சிஎஸ்கே போகலாம். சிஎஸ்கே போயிட்டு ஒரு சாயை வாங்கிட்டு 150 ஒரு சாயா. 150 குடிக்காரு பாருங்க. அதான் 150 ஒரு சாயா. 2 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூபா. ஸோ 28 ரூபா நம்ம கையில் இருக்கும். முறுக்கு மட்டும் வாங்கலை, சாரி டீ மட்டும் வாங்கலை, சேர்த்து ஒரு தட்டை முறுக்கு வாங்கியாச்சு. இது 2 ரியாலா. ஸோ சாயா ஒரு 2 ரியாலு, இது ஒரு 2 ரியாலு, மொத்தம் 4 ரியால் ஆயிடுச்சு. 2 ரியால் நினச்சிட்டு போனேன், 4 ரியால் ஆயிடுச்சு. இப்போ அப்படி பார்த்தா 26 ரூபா இருக்குது பேலன்ஸ். பார்க்கலாம். இந்த தட்டை முறுக்கு சாப்பிடுவாரா தெரியலையே, போட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. டீக்கு தொட்டு சாப்பிட்ற பிஸ்கெட் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு டீ, ஒரு தட்டை முறுக்கு, 4 ரியால், டோட்டல் 26 பேலன்ஸ். அதான் நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும். முடியல கொடுத்த நீ சாப்பிட மாட்டேங்கிறிய. பாவம், இதுக்கு ஒரு கண்ணு இல்லை போல. இதா சாப்பிட மாட்டேங்கிறியா, நான் என்ன செய்ய? எல்லாமே கிரீன், ஆல் கிரீன், கிரீன் கிரீன் கிரீன். செம்மையா இருக்குல்ல ரோடு. போட்டாங்க போல, 1 மாசத்துல ரோடெல்லாம் போட்டாங்க. நம்ம ஊரு போயிட்டு வரத்துக்குள்ள எல்லாம் போட்டுருவாங்க. ரொம்ப மாதம் கழிச்சு போகிறேன். 1 மாதம் வந்ததுனால எவ்வளோ நாள் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல. போய் தான் பார்க்கணும் ஜிம்மு எப்படி இருக்குது ஏது இருக்குன்ட்டு. போய் பார்ப்போம் வாங்க. ஏன்னா இல்லை, நமக்கு இன்னும் 37 நாள் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 1.5 மாதம் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஸ்விம்மிங் பூலாக ரெடி பண்ணிட்டாங்க. போன வாட்டி வரும்போது ஸ்விம்மிங் பூலாம் இல்லை. ஸோ இந்த வாட்டி ஸ்விம்மிங் பூலாக ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. அது நமக்கு பார்த்தா தான் தெரியும் என்ன இதுட்டு. நம்ம ஆடின ஆட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம சிக்கன் சாப்பிட்டே ஆகணும்.
போயிட்டு ஒரு ரூபா கப்ஸா மட்டும் வாங்கிட்டு போனால் ரூபா ஷவாயா சாப்பிட்டே ஆகணும். அது ஒரு 12 ரியால் ஆகிடும். 24 12 என்ன போதும் தெரியல. பார்க்கலாம். இது என்ன வண்டின்னு தெரியுதா? இதுதான் சுசுகி ஹயபுசா. ஜிம்முக்கு இந்த வண்டியில் வந்திருக்காங்க. ஓகே ஹபீபீஸ், ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மு செய்யாமல் டேபிள் டென்னிஸ்லாம் நல்லா விளாண்டுட்டு அங்கேருந்து இப்போ நம்ம கப்ஸா அல் பராக் கிளம்புறோம். கப்ஸா அல் பராக் போயிட்டு ஒரு ரூபா ஷவாயா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். மிர்ச்சி ரைஸ் 12 ரியாலா 13 ரியாலா தெரியல, வாங்கிட்டு போவோம். வாங்கோல். இதுதான் அந்த கடை கப்ஸா அல் பராக். எல்லாருக்கும் பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பிளேட்டில். நான் 15 ரூபா கொடுத்து 12 ரூபாய்க்கு ரைஸ் வாங்கிட்டு, சரி ரூபா ஷவாயா வாங்கிட்டு பேலன்ஸ் 3 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஹாய் ஹபீபீஸ், ஃபைனலி இந்த டேயோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பயங்கரமாக மேட்ச் ஆடியாச்சு. 3 மேட்சுமே நம்ம வின்னு. 4ஆவது மேட்ச் நம்ம தோத்துட்டோம். பார்த்தாலே தெரியும். அந்த அந்த ஒரு குஷிலையும் அந்த ஒரு வேர்வையிலையும் நம்ம போய் கப்ஸா வாங்கிட்டோம். ரூபா கப்ஸா 12 ரியாலு. ஸோ 12 4 16 பேலன்ஸ் 14. நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போது 30ல் 16 போயிடுச்சுன்னா பாக்கி 14 இருக்கணும். ஓகே, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 30ல் 16 போயிடுச்சுன்னா பாக்கி 14 இருக்கணும். என்னடா 15 இருக்கு? எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? 14 + 12 16. அங்கே 2 ரூபா கொடுத்தேன், அங்கே 4 ரூபா கொடுத்தேன், இங்கே 12 ரூபா கொடுத்தேன், சில்லற 3 ரூபா கொடுத்தான். 15 எப்படி? 15 எப்படி? சத்தியமா கணக்கு தெரியலையே. 15 எப்படி? ஏதோ சாயா குடிக்கிற கடையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல் கொடுத்துருக்கேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. 15 ரூபா. சரி, ஓகே, 1 ரூபா தான், பிரச்சனை இல்லை. 15 ரூபா நம்ம கையில் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, 2 நாளில் என்னென்ன சமாளிக்கலாம் முடியலான்னு பார்க்கலாம். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். 15 ரூபா எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 1 ரியால் எக்ஸ்ட்ரா எங்கேயோ மாட்டிக்கிச்சா, இல்லை 1 ரியால் கம்மியாக கொடுத்தனா என்னன்னு எனக்கு புரியல. பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு 1 ரியால் லாபம் வந்திருக்கு, சந்தோஷம்தான். ஸோ நாளைக்கு இதே மாதிரி நைட் நம்ம தூங்கிட்டு நாளைக்கு நம்ம எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு ஃபுல்லாக வீட்டில் தான், அடுத்த நாள் ஃபுல்லாக வீட்டில் தான். அப்போ தான் அந்த 2 நாளை வச்சு 2 நாளில் 15 ரூபா வச்சு சர்வைவ் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். இந்த வீடியோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோட இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? காலையிலேருந்து நெட்டாக தூங்கி முழிச்சு ரசம் சோறு சாப்பிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து டீ குடிக்க போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜிம்முக்கு போயிட்டு, ஜிம்லேருந்து வரும்போது ரூபா கப்ஸா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபினிஷ். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு டே 4 சர்வைவல் எப்படி இருக்க போது தெரியல. நம்ம டே 4 சர்வைவல் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அப்படி தட்டி விட்ருங்க. அப்போ தான் பேலன்ஸ் இருக்கிற 2 நாள் நமக்கு வந்து சர்வை பண்ண முடியுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு படம் போட்டிருக்கேன். என்ன படம்னா அந்தகன். இதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ, நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப், ஹர்ஃபா vlogs.